இயேசு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அந்தரங்க ஜீவிதத்தில் அதிக கரிசனை கொண்டவராய் இருந்தார். அல்லேலூயா. எப்படி அதிக கரிசனை கொண்டவராய் இருக்கின்றார் என்பதை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எப்படி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வெளியே நாம் போடும் வேஷம் ஸ்டண்ட் எல்லாம் பார்த்து இந்த உலகம் வேண்டுமானால் ஏமாறலாம் தேவப்பிள்ளை. ஆனால் நம் ஆள் மனதின் நோக்கங்களையும் நன்கு அறிந்திருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரை ஒருபோது நாம் ஏமாற்றவே முடியாது. உங்கள் வாழ்வின் உட்புறம் எப்படி உள்ளது என்பதை சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பாத்திரம் உட்புறத்தில் சுத்தமாய் இல்லாத பட்சத்தில் அதில் போடப்படும் அனைத்தையும் அது கெடுத்துவிடும். பின்பு அவைகளை கீழே தான் கொட்டதான் செய்யணும், கீழே தான் போடணும். அதுபோல உங்கள் மனதில் சுத்தம் இல்லாத போது உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து நன்மைகளும் கெட்டு உங்களை விட்டு எடுபட்டு போகும் பிள்ளை.